ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் அரளிப்பூக்கள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ஹைவே பகுதியில் போகும்போது ரோடோட ஓரத்துலையும் இந்த மாதிரி நடுவுலையும் நிறைய அரளி செடிகள் இருக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் என்னைக்காவது இந்த செடிங்கள்லாம் எதுக்காக இங்கே வச்சுருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? பொதுவாகவே இந்த அரளி செடிங்களுக்கு காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. காற்றில் இருக்கிற கெட்ட சக்தியை தனக்குள்ளே ஈர்த்துக்கிட்டு அதை நல்ல சக்தியாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த அரளிப்பூக்களோட தன்மை. அதாவது கார்பன் மோனாக்சைடு அண்ட் டை ஆக்சைடு இவைகளை தனக்குள்ளே இழுத்து சுத்தப்படுத்தி நல்ல காற்றை வெளிப்படுத்துறது தான் இந்த செடிங்களோட தன்மை. இந்த அறிவியல் உண்மை தெரிஞ்ச காரணத்தினால தான் காற்று அதிகம் மாசுபடக்கூடிய இடத்துலையும் வாகனங்கள் அதிகம் செல்லக்கூடிய சாலைகள்லையும் இந்த செடிங்களை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அரளி செடிங்களை வீட்டில் வளர்க்குறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. ஏன் அப்படின்னா, ரோட்லையும் மாசு நிறைஞ்ச இடத்துலையும் உள்ள காற்றை சுத்தப்படுத்த தெரிஞ்ச இந்த செடிங்களுக்கு வீடு சூழ்ந்திருக்கிற இடங்களில் உள்ள காற்றை சுத்தப்படுத்த தெரியாமல் இல்லை. இருந்தாலும் இந்த செடிகளில் இருக்கிற சின்ன சின்ன அரளிக்காய்கள் அதிக விஷத்தன்மை உள்ளவையாக இருக்கிறதுனால தான் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களோ அல்லது வயசான பெரியவங்களோ தெரியாமல் கூட இந்த காய்களை சாப்பிட்ருவாங்கன்னு தான் வீட்டில் இந்த செடியை யாருமே வளர்க்குறதில்ல. தேங்க்யூ வியூவர்ஸ். இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.